Hi friends, Zoology Simplified channel competitive exams degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabusல இருந்து unit 10 biostatistics series பார்த்துட்டு இருக்கோம். Biostatisticsல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது students t-test. Students t-test population and sample means of independent samples, means of dependent samples. இதான் சிலபஸ்ல இருக்குது. இது எல்லாமே இந்த ஒரே வீடியோல தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதை நான் செப்பரேட் வீடியோவா எடுத்தேன் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒரே வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் t-test இதை டிசைன் பண்ணது யாரு அப்படின்னா காசெட் அப்படின்ற ஒருத்தர். எப்பயுமே சயின்டிஸ்ட் நேம் வந்தா கண்டிப்பா அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு சயின்டிஸ்டுக்கும் சில நேரம் ஏதாவது ஒரு கான்செப்டுக்கு நான் ஒரு என்னோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஏதாவது வச்சுப்பேன். ஸோ காசெட்டை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா கோ சிட் ஃபார் டெஸ்ட். ஸோ காசெட் ஸ்டூடெண்ட்ஸ் t-test, கோ சிட் ஃபார் டெஸ்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் t-test டிசைன் பண்ணது யாரு அப்படின்னு காசெட் அப்படின்றது டக்குன்னு ஞாபகம் வரும். காசெட் இந்த t-test அப்படின்னு சொன்னாரு. அவரோட ஸ்டூடெண்டோட நேம்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் t-test அப்படின்னு சொல்றாரு. மற்றபடி இந்த t-test நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இல்லை, ஃபிஷ் ரிசர்ச்சுக்கு, growth ஆஃப் த சில்ட்ரனுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். t-testனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டு வேல்யூஸ், ரெண்டு வேரியபிளோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்குது. ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ மீன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வெறும் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான். நான் தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன் பாருங்களேன், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான். ரெண்டு வேல்யூ இருக்கு அப்படின்னா, இப்போ ரெண்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மார்க் எடுத்து நம்ம சிக்னிஃபிகண்டா இருக்கா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படிக்கிறாங்களா இல்ல வேற வேற மாதிரி படிக்கிறாங்களா, சிக்னிஃபிகன்ஸே இல்லை, இவன் ரொம்ப நல்லா படிக்கிறான் இவன் நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான் இப்படின்னு ரெண்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணையில வளர்க்குற மீன் இருக்கு இல்லைங்களா, அக்வா கல்ச்சர்ல வளர்க்குற மீன், அதே இது கடல்ல வாழ்ற மீன், ஒரே விதமான மீன் தான். பண்ணையில வளர்க்குற மீனோட வளர்ச்சி எப்படி இருக்கு, கடல்ல வளர்ற மீனோட வளர்ச்சி எப்படி இருக்கு இப்படின்னு இந்த ரெண்டு சாம்பிள் அல்லது ரெண்டு பாப்புலேஷனுக்கு இடையில உள்ள சிக்னிஃபிகன்ஸை பார்க்கலாம். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதோட மீன் வேல்யூ, அது ஏதோ அதோட வெயிட்டா இருக்கலாம், அதோட லெங்தா இருக்கலாம், ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்து அதோட மீன் வேல்யூவை பார்த்து அதோட டிஃபரன்ஸ் பார்க்கறது தான். உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னாலே டெஃபினேஷன் புரிஞ்சிடும். இது ஒரு டெஃபினேஷன் பாருங்க, x1 minus x2 divided by standard error of x1 minus x2. இந்த x1 மீன், x2 ஓட மீன், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் எரர்லயும் x1 ஓட மீன், x2 ஓட மீன். டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா டிவைடட் பை அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கனால இது ஒரு ரேஷியோவா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ரேஷியோ ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ், மேல பாருங்க நியூமரேட்டர்ல x1 minus x2, டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ் ரேஷியோ ஆஃப் அண்ட் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ், அந்த டிஃபரன்ஸை ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிச்சு ரேஷியோ பார்க்கறது. நான் இது உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லி கொடுத்தோன்னா இது உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் அவங்களோட மார்க் ஃபுல்லா நீங்க அரித்மெட்டிக் மீன் எடுத்திருக்கீங்க, அதான் x1 பார் அப்படின்னு சொல்றோம். x2 பார்ல என்ன எடுத்திருக்கோம்னா 10th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனோட மார்க் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம், அரித்மெட்டிக் மீன் எடுத்திருக்கோம், அதுதான் x2. இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் எரரை கண்டுபிடிச்சுக்கிறோம். இதை ரெண்டே ரேஷியோ பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது வர்ற வேல்யூ தான் t-testோட கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ கால்குலேஷன் ஆஃப் டெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல் ஹைபோதசிஸை வச்சுக்கணும். 10th ஏவும் 10th பியும் ஒரே மாதிரி தான் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நல் ஹைபோதசிஸ் நீங்க டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. t-test வேல்யூ கால்குலேட் பண்றீங்க, என்ன பண்ணுவீங்க, 10th ஏ செக்ஷனோட மார்க் ஃபுல்லா அரித்மெட்டிக் மீன் எடுப்பீங்க, 10th பி செக்ஷனோட மார்க் ஃபுல்லா அரித்மெட்டிக் மீன் எடுப்பீங்க. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா, x1 x bar 1 minus x bar 2 divided by standard error of difference between the mean. அது அந்த ஃபார்முலா போட்டு t-test வேல்யூவை கால்குலேட் பண்ணிடுறோம். இந்த t-test வேல்யூவை t-table வேல்யூவோட கம்பேர் பண்றோம். ஏற்கனவே வெளியே வச்சிருக்கோம்ல 10th ஸ்டாண்டர்ட்ல ரோல் நம்பர் 1 இந்த மார்க், ரோல் நம்பர் 2, அந்த மீன் அந்த t-test வேல்யூவை கொண்டு போய் ஒவ்வொரு மார்க்கோடையா கம்பேர் பண்ணும், கம்பேர் டு த டேபிள் வேல்யூ. அப்ப சிக்னிஃபிகன்ஸ் 1% இருந்து 5% வரைக்கும் இருந்தா ஓகே சிக்னிஃபிகன்ட் தான், ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மார்க் தான் எடுத்திருக்காங்க, ஏ செக்ஷனும் பி செக்ஷனும் ஒரே மார்க் தான் எடுத்திருக்காங்க. எப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1% இருந்து 5% வரைக்கும் இருக்கிற வரைக்கும்.
அப்ப null hypothesis என்ன சொல்லுவோம்? null hypothesis correct தான்ப்பா. A செக்ஷனும் B செக்ஷனும் சிக்னிஃபிகண்டா படிக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் படிக்கிறாங்கன்னு சொல்லிடலாம். இதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். எப்படி கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா n-1. என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10 அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னவா இருக்கும்? 10-1 9 இருக்கும். நான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன். அதாவது உங்களால எவ்வளவு ஃப்ரீயா ஒரு சாம்பிளை சூஸ் பண்ண முடியும். இப்போ 5 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாராவது 3 பேர் சூஸ் பண்ணுங்கன்னா டக் டக்குன்னு சூஸ் பண்ணிடுவீங்க. ஆனா 5வது ஆளை சூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட ஆப்ஷனே கிடையாது, அவன் ஒருத்தனை தான் சூஸ் பண்ணணும். அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடமே இருக்காது. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்பயுமே நம்பர் ஆஃப் சாம்பிள் -1 தான். அதுக்கடுத்து இன்ஃபரன்ஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த டி டெஸ்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணி டேபிள் வேல்யூவோட கம்பேர் பண்றோம், சிக்னிஃபிகன்ஸ் இருக்கான்னு பாக்குறோம். பார்த்துட்டு இதுக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுக்குறோம். ரிசல்ட் எப்படி எழுதுறோன்றத நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். டி டெஸ்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோமா, அது டேபிள் வேல்யூவை விட அதிகமா இருந்தா டி டெஸ்ட் வேல்யூ எக்ஸீட்ஸ் டேபிள் வேல்யூ, டி டெஸ்ட் வேல்யூ டேபிள் வேல்யூவை விட அதிகமா இருந்தா அந்த ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன் இஸ் சிக்னிஃபிகண்ட். ஆனா டி டெஸ்ட் வேல்யூ அந்த டேபிள் வேல்யூவோட ஈக்குவலா தான் இருக்கு, ஆனா லெஸ் தென் வேல்யூவா இருக்கு. டி டெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி வேல்யூவா இருக்கு, டேபிள் வேல்யூலாம் பெரிய பெரிய வேல்யூவா இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரெண்டு மீன், அது ரெண்டுமே நாட் சிக்னிஃபிகண்டா இருக்கு. இவ்வளவுதான் இன்ஃபரன்ஸ். இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு கண்டிப்பா பார்த்துக்கோங்க. டி டெஸ்ட் வேல்யூ அதிகமா இருந்தா சிக்னிஃபிகண்ட், டி டெஸ்ட் வேல்யூ ஈக்குவலா இருக்கு அல்லது லெஸ் தென் வேல்யூவா இருக்கு அப்படின்னா நாட் சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பா இந்த இன்ஃபரன்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? டி டெஸ்ட் வேல்யூ அதிகமா இருந்தா தான் சிக்னிஃபிகண்ட். அந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொன்னு எழுதிடுவீங்க. ஓகே, நான் இப்ப என்ன சொன்னேன்னா கிளாஸ் ஏ செக்ஷன், கிளாஸ் பி செக்ஷன் சொன்னேன். இதே மாதிரி நம்ம எப்படியும் செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாப்புலேஷன் இருக்கு, அதோட அரித்மெட்டிக் மீனை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பாப்புலேஷனோட வெயிட்டா இருக்கலாம். ஓகே, அந்த பாப்புலேஷனோட வெயிட்டை வந்து நம்ம அரித்மெட்டிக் மீன் பார்த்திருக்கோம் அப்படின்னா அந்த பாப்புலேஷன்ல இருந்து ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். ரேண்டம் சாம்பிள் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம்னா இந்த சாம்பிளோட அரித்மெட்டிக் மீன் இப்ப x1 வந்து இந்த பாப்புலேஷனோட அரித்மெட்டிக் மீன், சாம்பிள் வந்து x2 வந்து சாம்பிளோட அரித்மெட்டிக் மீன். இப்ப இது ரெண்டுக்கும் நம்ம டி டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா ஓகே, சாம்பிள்ல வர எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் வந்து அப்படியே பாப்புலேஷனை பிரதிபலிக்குதுப்பா, கரெக்ட், நம்ம எடுத்த சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை நம்ம அந்த சாம்பிள்ல வர்ற அந்த டி டெஸ்ட் வந்து நாட் சிக்னிஃபிகண்டா இருக்கு அப்படின்னா சாம்பிள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தப்பு, பாப்புலேஷன் வந்து வேரி ஆகுது, நம்ம சாம்பிள்ல ஒரு மாதிரி ரிசல்ட் காட்டுது, மொத்த பாப்புலேஷன் பார்த்தா ரிசல்ட் வேற மாதிரி வருதுன்னு சொல்லலாம். இதுதான் டி டெஸ்டோட யூசஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாப்புலேஷன்ல அதாவது வேற வேற சாம்பிளும் நீங்க எடுத்துக்கலாம். கிளாஸ் ஏ செக்ஷன் பி செக்ஷனோட மார்க்காவும் எடுத்துக்கலாம், அல்லது ஏ செக்ஷனோட தமிழ் மார்க் சயின்ஸ் மார்க் அப்படி ரெண்டு வேரியபிளாவும் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு பாப்புலேஷனோட மொத்த கால்குலேஷன் அரித்மெட்டிக் மீன், அந்த பாப்புலேஷன்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ண சாம்பிளோட அரித்மெட்டிக் மீன், இப்படி எந்த ரெண்டு மீனுக்கு வேணாலும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிச்சு நீங்க டி டெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களோட சாம்பிள் உண்மையிலேயே பாப்புலேஷனை பிரதிபலிக்குதா இல்ல பாப்புலேஷனை விட்டு வேற ஏதோ ஒரு ஆன்சர் தருதா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். இதுதான் இன்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களோட நம்மளோட போர்ஷன்ல என்ன இருக்கு, பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் மீன்ஸ் இருக்கா, ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் மீன்ஸ்னா ஒன்றும் இல்லை, மொத்த பாப்புலேஷனோட அரித்மெட்டிக் மீன் மொத்த சாம்பிளோட அரித்மெட்டிக் மீன், அதான் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் மீன். இது ரெண்டை வச்சு கூட டி டெஸ்ட் பண்ணி நம்மளோட சாம்பிள் வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கா இல்ல நாட் சிக்னிஃபிகண்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க, மீன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சாம்பிள், மீன்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் சாம்பிள். இண்டிபெண்டன்ட் சாம்பிள்னா என்ன, டிபெண்டன்ட் சாம்பிள்னா என்னன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மீன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சாம்பிள்குள்ளேயும் நம்ம டி டெஸ்ட் பண்ணலாம், டிபெண்டன்ட் சாம்பிள்குள்ளேயும் டி டெஸ்ட் பண்ணலாம். அப்ப இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டிபெண்டன்ட் சாம்பிள்னா என்ன அப்படின்னு பாக்குறோம். மீன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சாம்பிள். இண்டிபெண்டன்ட் சாம்பிள்னா என்ன அப்படின்னா நீங்க ரெண்டு சாம்பிளை செலக்ட் பண்றீங்க, ஒன்னோட ஒண்ணு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காதுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸையும் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸையும் கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்ல கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் சாம்பிள்.
5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதத்திலையும் 10th ஈக்குவலைஸ் ஆகவே மாட்டாங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதத்திலையும் 5th ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணவே முடியாது. இதுதான் இண்டிபெண்டன்ட் சாம்பிள். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அரித்மெட்டிக் மீனை எடுத்து அதை நம்ம டி டெஸ்ட் பண்ணோமோ இல்ல வேற எதுவும் கால்குலேஷன் பண்ணோம்னா அதுதான் மீன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சாம்பிள். அப்ப மீன்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் சாம்பிள் என்ன அப்படின்னா, paired measurement for one set of item. நம்ம பண்ற சாம்பிள்ல ஒரே ஆளு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரே ஆளோட வேல்யூஸ், ஒரே ஆளோட நியூமெரிக்கல் நம்பர்ஸ் திரும்ப திரும்ப வந்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷனுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க. ஓகே, அந்த மார்க்கோட அரித்மெட்டிக் மீன் தான் x1. அதே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷனுக்கு அப்புறம் நீங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க. அப்ப ரிவிஷனுக்கு முன்னாடி அவன் எப்படி படிச்சான்ற அரித்மெட்டிக் மீன் உங்க கையில இருக்கா? ரிவிஷன் நீங்க பண்ணதுனால என்ன மார்க் எடுத்தான்ற அரித்மெட்டிக் மீன் இருக்கா? இது ரெண்டுக்கும் நீங்க சிக்னிஃபிகண்டா நாட் சிக்னிஃபிகண்டா ஏதாவது ரிலேஷன் இருக்கா இல்லையான்னு பாக்குறது தான் டிபெண்டன்ட் சாம்பிளோட மீன் கண்டுபிடிக்கிறது. புரியுதா? ஸோ டிபெண்டன்ட்னா எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹாஸ்டல் நடத்துறோம் அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் வந்தோடனே அவங்களோட வெயிட்டை நம்ம செக் பண்ணிடணும். அது வந்து சாம்பிள் 1. அதோட அரித்மெட்டிக் மீன் பார்த்தோம்னா x1 பார். அதே இது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஹாஸ்டல்ல நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்களோட வெயிட் செக் பண்ணும்போது அந்த அரித்மெட்டிக் மீன் வந்து x2 பார். இந்த x1 பாரையும் இந்த x2 பாரையும் டி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது மீன்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் சாம்பிள். ஸோ ஒரே ஆள் திரும்ப திரும்ப நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்ல வர்றாங்களா, அப்படி வந்தா டிபெண்டன்ட் சாம்பிள். ஸோ மீன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சாம்பிள், மீன்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் சாம்பிள்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே இண்டிபெண்டன்ட் சாம்பிள்னா என்ன, டிபெண்டன்ட் சாம்பிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு இடையிலையும் நம்ம டி டெஸ்ட் நடத்தலாம். அதுதான் இங்க சொல்ல வர்றாங்க. தேங்க்யூ.